நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடன் இணைந்து நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் யமுனா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாளும் மகிழ்ச்சி, உற்சாகம், சிறப்பான நாள் தொடங்கி இருக்குது. ஸோ இன்னைக்கு நேரம் அப்படியே நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் ஒரு இடம் ஃபுல்லாக நிறைய பள்ளம் தோண்டிக்கிட்டே இருக்கிறான். ஏன் அந்த டவுட்டு தான் அந்த பக்கம் போன ஒருத்தர் இருக்கும். அவர் போய், என்னப்பா வரிசையாக பள்ளம் பறிச்சு வச்சிருக்க, எதுவும் மரங்கரம் நடப்போறியா, என்ன விஷயம் அப்படின்னு. இல்லைங்க, ஒரு புதையலை புதைச்சி வச்சேன், அதை தேடிட்டு இருக்கிறேன். ஏப்பா புதைச்சவன் நீயே, அதுக்கு ஒரு அடையாளம் ஏதாவது வைக்க வேண்டாமா அப்படின்னா. ஏங்க அடையாளம் வைக்காத அளவுக்கு நான் முட்டா போயிடலாங்க, அதெல்லாம் நான் அடையாளம்லாம் வச்சிருக்கேங்க அப்படின்னா. அடையாளம் வச்சிருந்தா நான் ஏன் இவ்வளோ இடத்துல தோண்டினேன், என்ன அடையாளம் அப்படி வச்சேன் அப்படின்னா. இல்லை, நான் புதையல் புதைச்சி வச்சது இடத்துக்கு நேரம் மேலே ஒரு வெள்ளை கலர் மேகம் நின்றுட்டு இருந்துச்சு அப்படின்னா. அவன் ஒவ்வொரு நாளும் எங்கெல்லாம் மேகம் நிற்குதோ அங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறான், தோண்டிருக்கிறான். சரிப்பா, இவ்வளோ அறிவா இருக்கிறியே, அவங்க வீட்டில் எத்தனை பேர் என்ன ஏதுன்னு கேட்டோன்னா, எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாப்புல அப்படின்னா. அப்போ அண்ணன் எங்க அப்படின்னா, அண்ணன் பேசிட்டு அவர் என்ன பண்ணிட்டார், பக்கத்தில் மாட்டு வண்டியில் வராரு. வந்தால் மாட்டு வண்டியில் அவர் மேலே மாட்டு வண்டி மேலே உட்காந்து மாட்டை ஓட்டிட்டு வர, அவருக்கு மேலே ஒரு புல்லுக்கட்டை என்ன பண்ணியிருக்காரு, தலையில் வச்சிருக்காரு. அப்போ அவர்கிட்ட கேட்குறேன், ஏன்ப்பா மாட்டு வண்டியில் தான் அவ்வளோ இடம் இருக்குல்ல, புல்லுக்கட்டை தூக்கி மாட்டு வண்டியில் செய்யறதுக்கு தலைமையில தூக்கி வச்சுட்டாரு. இப்போ உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா, மாடு என்ன சுமக்கிறதே பெரிய விஷயம், புல்ல வேற சுமக்கணுமா, அதான் நான் என்ன பண்றேன், தலையில தூக்கி வச்சுக்கிறேன். என்னடா இவ்வளவு பெரிய அறிவாளிகளா இருக்கிறாங்க. அப்ப இவங்க வீட்டுல உள்ள அப்பா அம்மா என்ன பண்ணணும் பாக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க அப்பா ஏதோ மண்ணில் போட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு, தடவி தேடிட்டு இருக்காரு. என்னங்க தேடுறீங்க அப்படின்னா, இல்லைங்க ஒரு ஊசி தொலைச்சிட்டா, அதான் என்ன பண்றேன் தேடிட்டு இருக்கிறேன். ஐயோ, மண்ணில் போய் ஊசி தானே எப்படிங்க கிடைக்கும், அது இத்தினூண்டு இருக்கும், அந்த இவ்வளவு மண்ணில் எப்படி நீங்க கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு. நான் இங்க தொலைச்சேன்னு உங்களுக்கு யார் சொன்னா, அப்போ இங்க தொலைக்காம எங்க தொலைச்சிங்க அப்படின்னு. அது வீட்டில் தொலைச்சேன் அப்படின்னா. அப்புறம் ஏங்க இங்கே தேடுறீங்க அப்படின்னா, வீட்டில் இருட்டா இருக்கு, இருட்டில் எவனா தேடுவானா, கொஞ்சமாச்சும் அறிவு வேண்டாமான்னு கேட்டாராம் அவர். ஓகே அம்மா, இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கணுமா என்ன? சில நேரங்கள்ல கண்டிப்பா சில நேரங்கள் நாம காணக்கூடிய மனிதர்கள், சில நேரம் நாமளே கூட அப்படி என்ன பண்ணலாம் இருக்கலாம். சோ அப்ப யாரையும் திருத்தணும், மாத்தணும் நமக்கு தேவையில்லை. சோ இந்த ஒரு சிந்தனையோட நாளை தொடங்கலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம்.
பாவமுட்கள் என்னில் படர விட்டேன். பார்வை இருந்தும் பாதை தெரிந்தும் உன்னை தவற விட்டேன். தாயில்லா செய் போல தடுமாறினேன், நீ இல்லா என் வாழ்வில் தடமாறினேன். தாயில்லா செய் போல தடுமாறினேன், நீ இல்லா என் வாழ்வில் தடமாறினேன். உன் சிலுவை நிழலில் இடம் தாரும், என் சுமையை சுமக்க திடம் தாரும். மனங்கள் மகிழ்வை மறுதலிக்க கரை தொடாலையானே. உன்னை நீங்கி தூரம் சென்றேன், நீரில்லா நிலமானே. மனங்கள் மகிழ்வை மறுதலிக்க கரை தொடாலையானே. உன்னை நீங்கி தூரம் சென்றேன், நீரில்ல நிலமானே. நிறையாக என்னிடத்தில் எதுவுமில்லை, குறையோடு உன்னிடத்தில் இணைகின்றேன். நிறையாக என்னிடத்தில் எதுவுமில்லை, குறையோடு உன்னிடத்தில் இணைகின்றேன். உன் சிலுவை நிழலில் இடம் தாரும், என் சுமையை சுமக்க திடம் தாரும். சிறப்பான ஆலய தரிசனம் பார்த்தாச்சு. இன்றைய நாளை தொடங்கியாச்சு. காலையிலே கேட்ட மாதிரி யாரையும் நம்ம திருத்தணுன்ற அந்த முயற்சி எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு டாபிக் நமக்கு எப்படிப்பட்டதா இருக்க போகுது? கதையை ஒட்டி தான் நமக்கு இருக்க போதா? இல்ல அதுல இருந்து நம்ம இன்னைக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம். Okay. என்ன அப்படின்னா, மற்றவங்களை நம்மளால திருத்த முடியாது, ஆனால் நம்மளை நாமளே திருத்திக் கொள்ளலாம். ஸோ அப்போ அந்த வகையில் நான் வேலை செய்யக்கூடிய பணித்தளத்தில் நான் அப்படி சும்மா ஆக்டிவாக வேலை செய்யணும், சந்தோஷமாக நான் வேலை செய்யணும், என்னை பார்த்து இன்னும் 4-5 பேர் சந்தோஷமாக என்ன பண்ணணும், வேலை செய்யணும், இருக்கணும் அப்படின்னா நான் என்னெல்லாம் செய்யணும், அதுதான். அப்போ முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கின்ற பொழுது, பணி செய்கின்ற பொழுது ஆக்டிவாக இருக்கிறதுக்கு 3 டாஸ்க் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு என் அலுவல் சம்பந்தமாக 3 வேலைகள் நான் என்ன பண்ணியிருப்பேன், செஞ்சிருப்பேன். இப்போ இன்னைக்கு நாள் தொடங்குது, இன்னைக்கு நான் அலுவலகத்துக்கு நான் போகிறேன், இன்னைக்கு எனக்கான வேலைகள் என்ன, அப்போ அந்த டாப் 3 ப்ரையாரிட்டிஸ் என்னென்ன, அப்போ அந்த வேலைகளை இன்னைக்கு நான் கண்டிப்பாக நிச்சயமாக செஞ்சிருப்பேன். ஸோ அப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம அதை ஒரு 3 டாஸ்க் ரூலை ஃபாலோ பண்ணும்போது அன்னன்னைக்குள்ள வேலை கரெக்டாக என்ன ஆகிட்டே வரும், முடிச்சுக்கிட்டே வரும். நம்ம அந்த ஸ்கூல் டேஸ்ல படிக்கிறப்போ கடைசியாக மொத்தமாக எக்ஸாம் முந்தின நாள் உட்காந்து படிப்போம் தெரியுமா, படிப்பு அந்த மாதிரி இல்லாம கொடுத்த வேலையை கரெக்டாக நம்ம டைமுக்கு முடிக்க முடியும். ஓகே, ஸோ தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதியை பார்க்கலாம். கடவுளே உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். இஸ்ரவேலின் நாயரே செவிசாயும், யோசேப்பை மந்தையன நடத்தி செல்கின்றவரே, கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிர்ந்திடும் உமது ஆற்றலை கிளர்ந்தழச் செய்து
எம்மை மீட்க வாரும். கடவுளே உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். படைகளின் கடவுளே மீண்டும் வாரும். விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வலக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கன நீர் வளர்த்த மகவை காத்தருளும். கடவுளே உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென்றே நீர் உறுதி பெறச் செய்த மானிடமைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். நாங்கள் உமது பெயரை தொழுவோம். கடவுளே உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். இறையேசுவில் அன்பான இறைமக்களே, மாதா டிவியினுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் தினமொரு திருப்பாடல் வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். திருவருகை காலத்தினுடைய 2வது சனிக்கிழமையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த திருப்பாடல் எண் 80. மறுவாழ்விற்கான புது பிறப்பிற்கான மன்றாட்டாக இந்த திருப்பாடல் நமக்கு அமைந்திருக்கிறது. திருவருகை காலம் என்றாலே ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு புது வாழ்வுக்கு நம்மை அழைப்பு விடுப்பதாக ஒவ்வொரு நாளும் திருப்பாடல்களும் சரி, இறை வாசகங்களும் சரி நமக்கு மிக பெரிய ஒரு பாடத்தை கற்பித்து கொண்டே இருக்கிறது. அப்படி பார்த்தால் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடல் எண் 80 நமக்கு தருவது புது வாழ்வுக்கான மன்றாட்டாக இருக்கிறது. விவிலி அறிஞர்கள் இந்த திருப்பாடலுடைய பின்னணியை இவ்வாறாக சொல்கின்றார்கள். எகிப்து நாட்டிலிருந்து இறைவன் இஸ்ரேல் மக்களை அழைத்து வருகிறார். இவர் அழைத்து வருவது என்பதையே மிக அழகாக ஊமைப்படுத்தி, ஒரு திராட்சை கொடி அது அதனுடைய வேரோடு பிடுங்கப்பட்டு நல்லதொரு நிலத்திலே நடப்பட்டு அதனுடைய வேர் அந்த நாடு முழுவதும் பரவி, ஏன் கேதுரு மரங்களையே அது மூடியதாக சொல்லப்படுகிற இந்த கருத்து, அவர்கள் அவ்வளவாக அந்த நாட்டிலே செழித்தோங்கி பரவி இருந்தார்கள், மகிழ்ச்சியில் இருந்தார்கள். ஆனால் மீண்டும் அவர்கள் துக்கத்திற்கும் துன்பத்திற்கும் ஆளாகிறார்கள். காரணம், அவருடைய குரலை, ஜெபத்தை இறைவன் கேட்க மறுத்து விடுகிறார். இதனுடைய தொடக்கத்திலே மிக அழகாக முதல் வாசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ராயேலின் ஆயரே செவிகொடும் என்கிறார்கள். ஏன்? நமக்கு நன்றாக தெரியும், இந்த இஸ்ரேல் இனமானது 2ஆக பிரிக்கப்பட்டது சாலமோனுக்கு பிற்பாடு. இது வெறுமனே ஒரு சார் மக்களை சார்ந்ததாக இல்லை, மாறாக முழு இஸ்ரேல் மக்களை சார்ந்ததாக கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணம், இந்த திருவருகை காலத்திலே எதிர்நோக்கின் பயணிகளாக இருக்கின்ற நம்ம அனைவருமே துன்பத்திலும் வருத்தத்திலும் அழுகையிலும் நாம் நிறைந்து இருக்கிறோம். அந்த காலங்களிலே
இறைவன் நமக்கு ஒளியாக நிச்சயம் இருப்பார் என்கின்ற ஒரு உறுதியை தருவதாக இந்த திருப்பாடலானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் வேண்டுகிறார்கள், இறைவா எங்களுடைய ஜெபத்தை கேளும், ஏன் சினம் கொள்கின்றீர்? உண்மையில் இறைவன் சினம் கொள்வதில்லை, மாறாக மாற்றத்திற்கு நம்மை மாற்றுவதற்கான ஒரு அழைப்பை தருகிறார். மாற்றம் ஒன்றே மாறாத ஒன்று. இந்த வாரத்தினுடைய மைய சிந்தனைகளில் ஒன்றான அமைதி என்பது நமக்கு பல நேரங்களிலே இருப்பது இல்லை. நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுமே நமக்கு ஒரு பாடத்தை கற்பித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் அதை மறந்து விடுகிறோம். ஏன்? இறைவன் எனக்கு பலவற்றை என் வாழ்வில் கொடுத்திருக்கின்றார். அதை நான் மறந்து போகிற பொழுதுதான் என் வாழ்க்கையிலே இருள் வருகிறது, துன்பம் வருகிறது, பாவம் வருகிறது. மீண்டும் நாம் இறைவனை நோக்கி வருகிற பொழுது நமக்கு அது எட்டா கனியாகிறது. இறைவனுடைய ஒளி நமக்கு எட்டா கனியாகிறது. ஆனால் மீண்டும் மீண்டும் இறைவன் நம்மை மன்னிக்க, ஏற்றுக்கொள்ள, நம்மிலே பிறக்க காத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த திருவருகை காலம்தான் நம்மை மாற்றத்திற்கு அழைக்கிறது. அப்படிப்பட்ட திருவருகை காலத்திலே நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய திரு அவையானது மிக அழகான ஒரு வாக்கியத்தை கொடுத்திருக்கிறது, எதிர்நோக்கின் தெரு பயணிகளாக பயணிப்போம் என்று. நம்முடைய எதிர்நோக்கு என்பது எப்பொழுதுமே இறைவனை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய திரு அவை நமக்கு கொடுக்கின்ற பாடம். துன்பமும் இருளும் பாவமும் நம் வாழ்க்கையில இருக்கிற பொழுது நாம் எப்படி இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணிக்க முடியும் என்றால், நம்முடைய எதிர்நோக்கு என்பது ஆண்டவர் என்கின்ற ஒளியிலே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒளியில் நாம் இருக்கிற பொழுதுதான் நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இறைவன் நோக்கி நாம் பயணிக்க முடியும். அப்படி பயணிக்க முயற்சி எடுப்போம். இறைவன் நம்மை வழிநடத்துவார், நம் பாவங்களை மன்னிப்பார், நம் ஜெபத்தை கேட்பார் என்கின்ற மனநிலையோடு சேர்ந்து ஜெயிப்போமா? அன்பு இறைவா, அற்புதமான நாளுக்காக நன்றி கூறுகின்றோம். நீரே ஒவ்வொரு நாளும் எங்களை பாவத்திலிருந்து வாழ்வுக்கு அழைத்து வருகின்றீர், துன்பத்திலிருந்து மகிழ்ச்சிக்கு அழைத்து வருகின்றீர். எங்களுடைய குரலெல்லாம் கேட்கப்படாது என்று நினைத்த பொழுதெல்லாம், இல்லை மகனே மகளே, நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், நிச்சயம் உனக்கு பதில் தருவேன் என்ற கூடிய அன்பின் நிறைவா, நீரே எங்களை இந்த திருவருகை காலத்திலே ஆசீர்வதித்து வழிநடத்தி புனிதப்படுத்துவீராக. ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பணி செய்யக்கூடிய பணித்தலங்களில் நாம் ஆக்டிவாக இருக்கணும்னா என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி அடுத்து என்ன செய்ய சொல்றாங்க? அடுத்து என்ன செய்ய சொல்றாங்கன்னா, அவாய்ட் மல்டி டாஸ்க் பண்றதை நீங்க அவாய்ட் பண்ணுங்க அப்படின்வாங்க. ஒரே நேரத்தில் நம்ம வந்து வீட்டில் செஞ்சிருப்போம், ஒரு பக்கம் சமையல் நடக்கும், ஒரு பக்கம் பாத்திரம் தேய்ப்போம், இன்னொரு பக்கம் வீடு பெருக்கி தொடச்சிட்டு. ஸோ அந்த மாதிரி பணித்தளத்தில் நீங்க செய்யாதீங்க. ஏன்னா நம்ம அப்படி செய்யும் பொழுது எந்த வேலையை முடிச்சிருப்போமான்னா அது கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். அது வீட்டில் பார்த்தாலும் நமக்கு அப்படிதான் இருக்கும். ஸோ அதை ஆஃபீஸ்ன்னு எடுத்துக்கும் போது ஒரு வேலையை நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம முடிச்சிருக்க முடியவே முடியாது. ஸோ எந்த வேலையாக இருந்தாலும் ஒரே வேலையை ஒரு சமயத்தில் முடிக்கிற மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய கவனத்தை அதில் வைக்கணும். நிச்சயமா. ஏன்னா அந்த ஃபோக்கஸ்டாக ஒரு வேலை செய்யறப்போ அதில் கச்சிதமாக நம்மளால செய்ய முடியும். சிலருக்கு ஒரே நேரத்தில் பல வேலைகள் செய்யக்கூடிய திறமைகள் இருக்கும். இருந்தாலும் அதை கனக்கச்சிதமாக முடிக்க முடியுமான்னு கேட்டால் ஒரு சில நிறை குறைகள் இருக்கத்தான் செய்யும். அப்போ அந்த நேரத்தில் நான் அலுவலகத்தில் ஆக்டிவாக செயல்பட இந்த மல்டி டாஸ்கிங் எனக்கு தேவை கிடையாது. இல்லை, கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். டிசம்பர் 13 புனித லூசியா. இத்தாலி நாட்டில் சிராக்கியூஸ் பகுதியில் வாழ்ந்த செல்வந்த குடும்பத்தில் கிபி 283ஆம் ஆண்டு பிறந்தார் லூசியா. சிறுவயதில் தன் தந்தையினை இழந்த இவர் தன் தாயார் யுத்திசியாவினால் இறைபக்தியோடு வளர்க்கப்பட்டார். தன் கன்னிமையினை இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைப்பணிகளை செய்ய விரும்பிய இவருக்கு இவரது தாயார் திருமணத்திற்கு நிச்சயம் செய்துவிட தம் அர்ப்பண வாழ்விற்காக ஆண்டவரிடம் ஜெபித்தார். ஆண்டவரின் அருளால் லூசியாவின் விருப்பத்தினை
இவரது தாயார் ஏற்றுக்கொள்ள லூசியா தனக்கு நிச்சயம் செய்யப்பட்ட இளைஞரிடம் தன் கன்னிமையினை இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டதாக தெரிவித்து திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்தார். இவரது காலத்தில் ரோமை பேரரசன் டயோக்ளியஸினால் கிறிஸ்தவர்கள் கொன்றழிக்கப்பட லூசியாவின் திருமணத்திற்கு நிச்சயம் செய்யப்பட்ட இளைஞன் சிசிலி நகரின் ஆளுநரிடம் லூசியா கிறிஸ்தவர் என்பதை அடையாளம் காட்டினான். சிசிலியின் ஆளுநன் கோபமுற்று லூசியாவை கைது செய்து கொலைக்களத்திற்கு இழுத்து வருவதற்கு காவலர்களை அனுப்பி வைக்க இறைவன் லூசியாவினை இழுத்துச் செல்ல முடியாதபடி ஒரே இடத்தில் நிலைநிறுத்தி வைத்தார். ஆளுநனின் ஆணைப்படி லூசியாவினை சுற்றிலும் விறகு கட்டைகள் அடுக்கப்பட்டு தீ மூட்டப்பட லூசியா தீயின் நடுவில் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து உயிரோடு அப்படியே நின்றார். தூய்மையான உள்ளம் இறைவன் வாழும் ஆலயம் என்று கூறி ஆண்டவரை போற்றி புகழ்ந்து வாழ்ந்த லூசியா கிபி 304ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் நாள் தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக விண்ணகம் சென்றார். தான் வாழ்ந்த காலத்தில் தன் குடும்பச் சொத்தின் பெரும் பகுதியினை ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்து ஆண்டவரின் பணிகளைச் செய்த லூசியாவினை திரு அவை புனிதராக உயர்த்தி கண் பார்வை குறைபாடு உள்ளவர்களின் பாதுகாவலராக அறிவித்தது. புனித லூசியாவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கண்களில் குறைபாடு உள்ளோருக்காகவும் அவர்களின் விழிகளை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்தும்படியாகவும் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நம்ம பணி செய்யக்கூடிய பணித்தலங்கள்ல எப்படி நம்ம உற்சாகமா வேலை செய்யறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததா எப்படி செய்யணும்? ஸோ அடுத்ததா என்ன செய்ய சொல்றாங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய வேலைகளை சின்ன சின்னதாக என்ன பண்ணுங்க, செய்யுங்க, பிரிச்சுக்கோங்க, பிரிச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்றது. இப்போ சொல்லும்போது விடுதியில் இருக்கின்ற பொழுது ஃபாதர் சகாயராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு இயேசு சபை துறவி, அவர் தான் எங்களுக்கு டைரக்டராக இருந்தார். அப்போ சில நாட்கள் ஒரு சில திட்டமிடல் உடனடியாக செய்ய வேண்டிய சூழல் அமைஞ்சது. அப்போ இவ்வளோ குறிப்பிட்ட ஷார்ட் டைமில் எப்படி ஃபாதர் இவ்வளோ பெரிய வேலையை செய்ய முடியும், கஷ்டம் ஃபாதர் அப்படின்னு நாங்களாம் என்ன பண்ணுறோம் சொல்லுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்ப்போம், மீட்டிங் போடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணார், எல்லாரையும் வர சொன்னார். விறுவிறுன்னு யார் யாருக்கு என்னென்ன வேலை வருமோ அந்தந்த வேலை என்ன பண்ணார், பிரித்து கொடுத்தாரு. அவ்வளோதான். அடுத்து அவங்க வேலை செஞ்சால் போதும், அந்த வேலையை முடிச்சு. அப்படி பிரித்து கொடுக்கும்போது எல்லாரும் அவங்களுடைய வேலைகளை முடித்த மாதிரியும் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு திருப்தி, நானும் இதில் ஒரு பங்கு இருக்குது, எந்த வேலையில் எனக்கு ஒரு சின்ன பங்கு அப்படின்னு ஒரு திருப்தி. எல்லாரும் சின்ன சின்னதாக மாற்றி செய்கிறப்போ பெரிய வேலை கூட சின்ன வேலையாக என்ன ஆயிருது மாறி. ஸோ அப்போ பெரிய டாஸ்க்கை சின்னதாக மாற்றி வேலை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். சூப்பர். தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா டிவியின் சொந்தங்களே, கதைகள் 1000ல் விதைக்கப்படும் அணி அணியான தத்துவ தோரண முத்துக்கள் இதோ. முன்னே செல்பவரை விட்டுவிடுங்கள், பின்னால் வருபவரிடம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் அவரால் தான் உங்களை முந்தி செல்ல முடியும். வெட்டாதீர்கள் மழை தருவேன் என்கிறது மரம், வெட்டுங்கள் மழை நீரை சேமிப்பேன் என்கிறது குளம். ஆன்லைனில் கிடைக்கும் அன்பும் ஆண்ட்ராய்டு போனில் கிடைக்கும் சார்ஜும் அதிக நேரம் நீடிப்பதில்லை. தோசைகளின் எண்ணிக்கையை சட்டினியின் தரமே நிர்மாணிக்கிறது. கல்விச்சாலையில் கல்வி கற்க புத்தகங்களை விட நோட்டுகளே அதிகம் தேவைப்படுகிறது. மதிப்பே இல்லாத பூஜ்ஜியத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி தன் மதிப்பை கூட்டிக் கொண்டதுதான் இந்தியம். பாம்புக்கு காது கிடையாது என்றால் தவளை எப்படி தன் வாயால் கெடும்? சொல்லுங்க. சந்தோஷமாக உள்ளவனிடம் மட்டுமே இந்த உலகம் நலம் விசாரிக்கும். கஷ்டத்திலே இருப்பவனோட தொலைபேசியின் கண்டிப்பா பழைய செல்போனோட தொலைஞ்சு போயிருக்கும். நாம் நிராகரிக்கப்படும் இடத்தில் நம் கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவதே மிகச்சிறந்த பதிலடி. பழகிய மிருகங்களிடம் இருக்கும் பாசம் கூட சில பழகிய மனிதர்களிடம் இருப்பதில்லை. காரணமே இல்லாமல் சோகமாய் இருப்பது ஒரு சாபம், காரணமே இல்லாமல் மகிழ்ச்சியாய் இருப்பது வரம்.
திருக்குறளை வாழ்வதற்காக படித்தவர்களை விட 2 மார்க் வாங்கறதுக்காக படிச்சவங்க தான் அதிக பேர். அனுபவத்தை எந்த ஆசிரியராலும் கற்றுக் கொடுக்க முடியாது. அதற்கு பல தோல்விகளும் துரோகங்களும் தேவை. நம்மை நிர்ணயிக்கும் 2 விஷயங்கள். நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லாம இருக்கும்போது நம்மளோட பொறுமை, நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லாம இருக்கும்போது நம்மளுடைய நடத்தை. 500 ரூபாய் சம்பளம் வாங்கும் போது இருந்த பற்றாக்குறை 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கும் போதும் இருந்தா நாம தான் வாழ தெரியாம வாழ்றோம்னு அர்த்தம். எப்பொழுதும் திரையரங்குகள் மீது எனக்கு இனம் புரியாத மதிப்பு மரியாதை உண்டு. ஏனென்றால் எளியவர்களை முன் இருக்கையில் அமர வைத்து அழகு பார்க்கும் ஒரே இடம் தியேட்டர்கள் தான். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அழுது கொள்ளுங்கள், ஆனால் மீண்டும் அதே காரணத்திற்காக மட்டும் அழாதீர்கள். கார்ட்டூன் சேனலில் இருந்து கிரிக்கெட் சேனலுக்கு மாறி தான் வளர்வதை அவனையும் அறியாமல் எனக்கு உணர்த்துகிறான் என் மகன். நேர்மையாக சம்பாதித்த பணம் பெரும்பாலும் கோயில் உண்டியல்களுக்கு வருவதில்லை. போக்குவரத்து விதிகளை சாகசமாய் மீறும் எனக்கு அடுத்தவர் மீறுவதை கண்டதும் உடனே கோபம் வருகிறது. ஊருக்குத்தான் உபதேசமா? பலூன் வியாபாரியின் மூச்சு காற்றில்தான் அவன் குடும்பமே உயிர் வாழ்கிறது. பணம் மரத்தில் காய்க்குமானால் மனிதன் கோடரிக்கு பதிலாக ஏணியை தேர்வு செய்திருப்பான். நாம் மேலே ஏற ஏற கீழே இருப்பவர்கள் சிறிதாய் தெரிய ஆரம்பித்தால் தன்னடக்கம் என்னும் கண்ணாடி அணிவதுதான் அவசியம். இதை உணர்ந்தவன் கண்டிப்பாக உயர்வான். லாரியில் அழுது கொண்டே செல்கிறது ஆற்றிலிருந்து பிரித்து அள்ளப்பட்ட மணல். என்னங்க பாத்தீங்களா? தத்துவங்களை தேடி கிரேக்க இலக்கியங்களை நோக்கித்தான் ஓட வேண்டுமா? தமிழ் இலக்கியங்களில் இதுபோல இல்லாத தத்துவங்களா? அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நாம பணி செய்யக்கூடிய பணித்தளத்துல ஆக்டிவா இருக்கணும்னா என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. போமோடோரோ டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த டெக்னிக் என்னன்னா, 25 நிமிடம் வந்து தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாம். அந்த 25 நிமிஷம் நம்ம வேலை செய்யறோம் இல்லையா, அப்போ போன் நோண்டக்கூடாது, எந்த கவனிச்சுதறலும் இருக்கக்கூடாது. நம்மளுடைய வேலையில மட்டும் கவனத்தை வச்சு நம்ம செஞ்சோம்னா இந்த டெக்னிக் வந்து பாசிபிள். நிச்சயமா போமோடோரோ டெக்னிக் நீங்க சொன்ன மாதிரி 25 நிமிஷம் கண்டினியூஸா வேலை ஃபோக்கஸ்டா, 5 நிமிஷம் பிரேக். ஆனா நாம செய்யறது எல்லாமே டோரோ போமோ டெக்னிக். அப்படியே ரிவர்ஸ்ல 5 நிமிஷம் வேலை 25 நிமிஷம் கதை அப்படிங்கிற கதையா. ஸோ அப்போ அதை திருத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம ஆக்டிவா நினைச்ச வேலை சரிவர செய்ய முடியும், எந்துவா நம்மளால இருக்க முடியும். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற எந்த விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று ஒரு வித்தியாசமான செய்தி, பாம்பை பாராட்டிய இயேசு என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாம்பு என்றால் படையே நடுங்கும் என்பது பழமொழி. பாம்பு என்பது ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விலங்காக இருக்கிறது. பாம்பை கண்டால் அனைவரும் அஞ்சுகிறோம். ஆனாலும் பாம்பை இயேசு பாராட்டினார் என்பது ஒரு வியப்பான செய்தியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, விவிலியம் முழுவதும் பாம்பு ஒரு எதிர்மறையான அடையாளமாகத்தான் இருக்கிறது. தொடக்க நூலிலிருந்து திருவெளிப்பாடு வரை பாம்பு ஒரு எதிர்மறையான உருவகமாக அடையாளமாக காட்டப்படுகிறது. தொடக்க நூல் 3:1 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாம்பை விவிலியம் முழுவதும் எதிர்மறையாக பேசுகிறது. இறைவாக்கினர்களும் பாம்பை அருவருக்கத்தக்க விலங்காகத்தான் பேசினார்கள். விவிலியத்திலேயே பாம்பை பாராட்டிய ஒரே ஒரு மனிதர், ஒரே ஒரு ஆளுமை இயேசு மட்டும்தான். மத்தேயு நற்செய்தி 10:14 நாம் வாசிக்கின்றோம். இயேசு கூறுகிறார், பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாக நீங்கள் இருங்கள், புறாக்களைப் போல கபடற்றவர்களாக இருங்கள் என்று பாம்பை தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக காட்டிய ஒரே மனிதர் விவிலியத்தில் இயேசு மட்டும்தான் என்பது நமக்கு வியப்பாக இருக்கிறது. அந்த சொல்லையும் நாம் சற்று ஆய்வு செய்யலாம். தொடக்க நூல் சொல்கிறது பாம்பு சூழ்ச்சி மிக்கது. இயேசு சொல்கிறார் பாம்பு முன்மதி உடையது. முன்மதி, சூழ்ச்சி இரண்டுக்கும் என்ன வேறுபாடு? இரண்டுமே அறிவாற்றலின் 2 வெளிப்பாடுகள். அறிவாற்றல் உடைய ஒரு மனிதர்
எதிர்மறையாக செயல்பட்டார் அவரை சூழ்ச்சி மிக்கவர் என்று சொல்கிறோம். அறிவாற்றல் மிக்க ஒரு மனிதர் நேர்மறையாக செயல்பட்டால் அவரை முன்மதி உடையவர் என்று சொல்கிறோம். இது ஒன்று தான், ஒரே திறன் தான், 2 வகைகளில் அவை வெளிப்படுகின்றன. எதிர்மறையாக செயல்பட்டால் சூழ்ச்சி, நேர்மறையாக செயல்பட்டால் முன்மதி. பாம்பிடம் இருக்கிற ஒரு நல்ல குணத்தை நேர்முறையாக பார்த்த ஒரே ஆளுமை இயேசுதான். ஆகவே எல்லோரும் அருவருத்த, எல்லோரும் சூழ்ச்சி மிக்கதாக கருதிய விலங்கான பாம்பை முன்மதி உடைய பாம்பு என்று இயேசு பார்க்கிறார். இயேசுடைய ஆளுமைக்கு இது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு, இயேசுடைய பார்வைக்கு இது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. பரிவு நிறைந்த ஒரு ஆளுமை மட்டுமே பாம்பிலும் நல்லதை காண முடியும். எல்லோரும் அருவருத்து ஒதுக்குகின்ற ஒரு மனிதரிடம், ஒரு விலங்கிடம் நன்மையை பார்க்கக்கூடிய தன்மை, பரிவு இயேசுவிடம் இருந்தது. அதுதான் இயேசுவுடைய பேராளுமை, இயேசுவுடைய பெருந்தன்மை, இயேசுவுடைய பேரன்பு. இயேசுவைப் போல நாமும் இந்த உலகை, மனிதர்களை பரிவோடு பார்ப்போமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமை பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் பணித்தளத்தில் எப்படி உற்சாகமாக வேலை பார்க்கறது. அடுத்ததா சொல்லுங்க. ஸோ அடுத்ததா என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி, கல்லூரியில் படிக்கும்போது எங்களுக்கு பெட்ரிஷியா அப்படின்னு சொல்லி ஒரு மேம் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு எவ்ரி வெனஸ்டே வந்து கம்ப்ளீட் ஃபார்மலில் வரணும். சொல்லியிருக்கீங்களே, அப்போ அந்த ஷூ எல்லாம் எங்களை என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா போட சொல்லுவாங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு ஷூ போடுறது கூட பிடிக்காது அந்த டைம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஷூ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. சொல்லியிருக்கீங்க. ஆனால் அது அந்த டைம் நமக்கு பெருசாக என்ன பண்ணல, உணரலை, தெரிய வந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள். அதுபோல் நம்முடைய அடுத்தது டேவிட் ஆரோக்கியம் எப்போல்லாம் யாரும் எங்கே வந்தாலும் சரி, அவங்க கம்ப்யூட்டர் டெஸ்க்கு கசகசன்னு இருந்துச்சுன்னா, எப்பா நீட்டா வைங்கப்பா, இருக்கிற இடத்த நீட்டா வச்சுக்கோங்கப்பா, வந்து அப்ப என்ன அப்படின்னா அப்பதான் அந்த வேலை செய்யக்கூடிய மைண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் அடுத்து சொல்லக்கூடிய விஷயம். அப்போ என்னை நான் அழகுபடுத்திக் கொள்வது போல என்னோட டெஸ்க், நான் வேலை செய்யக்கூடிய பணித்தளத்தில் என்னோட டெஸ்க் கிளீன் அண்ட் நீட்டா என்ன பண்ணணும் இருக்கணும். அப்படின்னா தான் எனக்கு வேலை செய்யணுங்கிற அந்த மைண்ட் செட் என்ன ஆகும், வரும். ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட டெஸ்க், நம்மளோட மைண்ட் எப்படி கிளீனா வச்சுக்கிறோமோ அது போல நம்ம டெஸ்கையும் கிளீனா வச்சுக்கணும். சூப்பர். இன்னும் வேற என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். நம்முடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் வேலை செய்யக்கூடிய பணித்தளத்தில் ஆக்டிவாக இருக்கணும், செயல்படணும் அப்படின்னா என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த டைமில் தான் ஃபோன் பார்ப்பேன், இந்த டைமில் தான் எனக்கு வந்திருக்க மெசேஜை பார்ப்பேன், இந்த டைமில் தான் நான் மெயில் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு அலாரம் மாதிரி வச்சுக்கிட்டோம்னா, ஸோ அந்த டைமில் அலாரம் அடிக்கும் போது நம்ம ஃபோன் எடுத்து நம்ம வாட்ஸ்அப்போ இல்லை நமக்கு வந்திருக்க மெசேஜை நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சும்மா எடுத்து பார்த்தா நம்மளோட வேலையும் வந்து பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு அலாரம் நீங்கள் செட் பண்ணிட்டு உங்கள் பணிகளை செய்யும் போது நீங்கள் வேலையிலையும் உற்சாகமாக உங்களால் பணி செய்ய முடியும். கண்டிப்பாக சில நபர்கள் எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்க எல்லாம் அப்படின்னா காலைல வந்து 10 மணிக்கு வேலையில் உட்காந்தோன்னே முதல் வேலையாக அவங்களுக்கு என்னென்ன மெயில்ஸ் வந்திருக்கு, ஸோ எந்தெந்த மெயில்ஸ்க்குலாம் ரிட்டர்ன் மெயில் அனுப்பணும். இதுதான் அவங்களுடைய ஸ்டார்டிங். அதாவது அந்த வேலையை தொடங்குறப்ப நாளினுடைய தொடக்கத்திலும் சரி, அலுவலகம் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியும் அந்த மெயில் இன்னைக்கு அதெல்லாம் என்ன டே டைமில் என்ன வந்திருக்குது அந்த மெயிலை செக் பண்ணி அதுக்கு ரிப்ளை பண்ணால் ரிப்ளை அண்ட் அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்மளுடைய நேர விரயத்தை என்ன பண்ணும், குறைக்கும். நேரங்கட்ட நேரத்தில் மொபைல் எடுத்து யார் என்ன அனுப்பியிருக்கா என்னன்னு பார்க்கறத விட இந்த மாதிரி பிளான் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா ஆக்டிவாக வேலை செய்ய முடியும். சிறப்பு இன்னும் வேற என்ன இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மனிதராகிய எல்லாருக்குமே நமது பரம தந்தையாம் நம்மையெல்லாம் படைத்த அந்த ஆதிமூல சக்தியாக இருக்கிற கடவுளிடம் செபிக்க விருப்பம் உள்ளது. அது பல்வேறு வடிவங்களிலே பல்வேறு இடங்களிலே வேறுபட்டதாக இருந்தாலும் அடிப்படையாக மனிதன் செபிக்க விரும்புகிறான் கடவுளிடம். பாருங்கள், இதை பற்றி கிரேக்க தத்துவ அறிஞர் சாக்ரட்டிஸ் அழகாக இப்படி சொல்கிறார். Our prayer should be blessing in general, for God knows best what is good for us. அதாவது நமக்கு நன்மையானது எது என்று கடவுளுக்கு தெரியுமாதலால் நம்முடைய ஜெபங்கள் பொதுவாக இறைவனை வாழ்த்துவதாகவே இருக்க வேண்டும். நண்பர்களே, ஜெபம் என்று சொன்னவுடனே நமக்கெல்லாம் நினைவுக்கு வருவது நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும்
கடவுளுக்கு முன்னால் பட்டியல் போட்டு காட்ட வேண்டும். எனக்கு நாளைக்கு இது வேண்டும், அடுத்த நாள் இது வேண்டும், இன்று இரவு இது வேண்டும் என்று நம்முடைய தேவைகளை பட்டியல் போடுவதுதான் ஜெபம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை தொடக்க காலத்திலே அப்படி இருப்பதில் தவறும் கிடையாது. ஆனால் சற்று இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்த பிற்பாடு நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்க வேண்டும்? நமக்கு நன்மையானது எது என்று கடவுளுக்கு தெரியும். ஆதலால் கடவுளே எனக்கு இதை கொடு என்று சொல்லிக் கொண்டிருப்பதிலே அர்த்தமில்லை, பொருள் இல்லை. காரணம், நாம் என்னதான் கேட்டாலும் நமக்கு நன்மையானது ஏதோ அதைத்தான் கடவுள் நமக்கு தரப்போகிறார். நாம் கேட்பதின் அடிப்படையில் அல்ல, நமக்கு நன்மையானது எது என்று அவர் அறிந்திருக்கிறாரோ அதன் அடிப்படையிலே தான் நமக்கு அவர் அருள் புரியப் போகிறார். எனவே இந்த சூழ்நிலையிலே நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? சாக்ரட்டிஸ் பாருங்கள், ஒரு தத்துவ இயலார் அழகாக இப்படி சொல்லுகிறார், இறைவனை வாழ்த்துவதாகவே நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். கடவுளை புகழ்வது, வாழ்த்துவது. அப்படி நாம் செய்யும்போது நமக்கு தேவையானது அனைத்தையும், நமக்கு நன்மையான இது எது என்று அறிந்து கடவுள் நமக்கு அருள் பாலிக்கிறார். எனவே இறைவனை புகழ்வது என்ற இந்த அடிப்படையிலே ஜெபிக்க நீங்கள் தயாரா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நம்மளுடைய ஒர்க் பிளேஸ்ல எப்படி நம்மள ஆக்டிவா வச்சுக்கிறது அப்படின்னு. அடுத்ததான் என்ன செய்யணும்? ஸோ அடுத்ததான் என்ன அப்படின்னா, நோ சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். இது பல தடவை நம்முடைய கடவுள் சொல்லியிருக்கோம். லேர்ன் டு சே நோ. நோ சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது எந்த விஷயம் நமக்கு வந்து ஏற்கனவே ஒர்க் பயங்கர டைட்டாக போயிட்டு இருக்குது, கூட அடிஷனலாக ஒர்க் கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல நோ சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நோக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுது. அந்த எக்ஸ்பிளனேஷன் தெளிவாக சொல்றதுக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அவன் ஏன் இந்த வேலைக்கு நான் நோ சொல்றேன், எனக்கு இவ்வளோ வேலைகள் இருக்கு, இதை முடிப்பதற்கு இவ்வளோ மணி நேரம் எனக்கு எடுக்கும், இந்த நேரத்தில் இந்த வேலை கொடுத்தா இந்த நேரத்துக்குள்ளே என்ன பண்ணுறது செய்ய முடியாது. ஒருவேளை உங்களுக்கு கூடுதலாக எனக்கு ஒரு 3-4 நாட்கள் அவகாசம் தரீங்கன்னா என்ன பண்ணுறேன், செய்கிறேன். ஸோ அப்போ நம்ம நோ சொல்றது மட்டும் விஷயம் கிடையாது, அந்த நோ எதுக்கு சொல்கிறோம் தெரியும். அப்போ இதை நம்ம கரெக்டாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வேலை செய்யக்கூடிய சில நேரம் நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு ரொம்ப வேலை கொடுக்குறாங்க, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அவர் வேலை முடிக்கக்குள்ள எனக்கு அடுத்தடுத்த வேலையை திணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன, நம்ம நோ சொல்ல இல்லை, கற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் பிரச்சனையே. அப்போ அதை நாம் கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது ஆக்டிவா வேலை செய்ய முடியும். சூப்பர், கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு நான் இணைந்திருக்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போவது, இதுவரை ஊராட்சிகள், கிராமங்களுடைய மையப்படுத்தி நாம் பார்த்தோம். இப்போது நாம் பார்க்க போவது நகராட்சிக்கான அமைப்பு. இந்த பிரிவு 243 தான் இது எல்லாவற்றையும் விளக்கி கொண்டே இருக்கிறது. 243Q இதை பற்றி சொல்லுகிறது. எப்படி இன்றைக்கு கிராமங்களை விட நகரங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. பெரும்பாலான மக்கள் நகரங்களை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நகரங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாடுக்கு மிக பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது. இங்கே ஏறக்குறைய நாம் 40 முதல் 50% நகரப்பகுதிகளாக நாம் மாறிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக நாம் வர்ற கன்னியாகுமரியில எல்லாம் பார்த்தா அது ஒரு 95% நகரமாகவே, நகர கலாச்சாரமாகவே மாறிவிட்டது. அப்போ அந்த அளவிற்கு நாம் வளர்ந்திருக்கிறோம். எல்லா வசதிகளும் நமக்கு இருக்கின்றன. தொலைத்தொடர் வசதிகள் இருக்கின்றன, சாலை வசதிகள் இருக்கின்றன, எல்லாவற்றுக்கான வசதிகளையும் இன்றைக்கு நாம் கல்வி நிலையங்கள் இருக்கின்றன. எனவே அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது ஒவ்வொரு மாநிலத்திலும் இத்தகைய நகரங்களுக்கான பஞ்சாயத்து அமைப்பு முறை அதை உருவாக்க வேண்டும் என்பது இந்த சட்டம் சொல்லுகிறது. இவற்றில் நகர்ப்புற உள்ளாட்சிகளாக மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள் என்பவை ஏற்படுத்தப்படுவதற்கு சட்டம் சொல்லுகிறது. அது கொஞ்சம் நகரமும் கிராமமும் கலந்திருக்கிற பகுதிகள் எல்லாம் பேரூராட்சிகளாக அறிவிக்கப்படுகின்றன. ஓரளவு ஒரு நகர்ப்பகுதியாக இருப்பது நகராட்சியாக அறிவிக்கப்படுகிறது. ஒரு பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டி, ஒரு பெரிய பெருநகரமாக இருப்பது மாநகராட்சி என இப்படி 3 அடுக்கு முறை அங்கேயும். எப்படி அங்கே ஊராட்சி, ஒன்றியம், மாவட்டம், ஒன்றிய பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து என்று இருக்கிறதோ அதே போல இங்கு பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி
என்று இருக்கிறது. நகராட்சிகளுடைய எண்ணிக்கை வருடந்தோறும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அதில் பாதி பெண் மேயர்கள் எல்லாம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறார்கள். மிக அற்புதமான விஷயங்கள். எனவே மக்கள் தொகை, மக்கள் வசிப்பதனுடைய நெருக்கம் மற்றும் உள்ளாட்சி நிர்வாகத்திற்கான வருவாய், ஏன்னா கிராமப்புறங்களைப் போல அல்ல, நகரப்புறங்களுக்கு இன்னும் அதிகமான வருவாய், நிதி ஆதாரங்கள் தேவைப்படுகின்றன. இவற்றை பிறகு விவசாயம் அற்ற தொழில் செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் போன்றவை நிறைந்திருக்கக்கூடிய பகுதி. ஏன்னா கிராமப்புறங்களில் நம்ம பார்க்குறோம் மேக்சிமம் இன்னும் விவசாயம், அது தொடர்பான கூலி வேலைகள், அப்புறம் மற்ற காடுகள், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம். பட் நகர்ப்புறங்களில் விவசாயம் அற்ற தொழில் செயற்பாடுகள் எவ்வளவு இருக்கிறது, தொழில் ஆற்றுவோருடைய சதவீதம் எவ்வளவு இருக்கிறது, பொருளாதார முக்கியத்துவம் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை பொறுத்து இந்த பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சிகள் உருவாக்கப்படுகின்றன. 1993ஆம் ஆண்டு 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் வழியாக இது உருவாக்கப்பட்டது. 94ஆம் ஆண்டு நம்ம தமிழகத்தில் இதற்கான சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இது அமலுக்கு வருவதற்கு ரொம்ப நீண்ட காலம் பிடிச்சிச்சு. ஏன்னா இங்கே ஒரே கன்ஃபியூஷன். இங்கே நம்ம ஏற்கனவே தெளிவாக இருந்தோம். நம்மளுடைய பஞ்சாயத்துகள் அமைப்பு அதை ஏற்கனவே வச்சிருந்ததுனால மத்திய அரசுடைய சட்டத்தை அப்படியே செயல்படுத்துவதற்கு நமக்கு கொஞ்சம் நேரம் காலம் எடுத்தது. ஆனால் நம்ம இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜ்னு சொல்லலாம். நம்முடைய இந்த நகர்ப்புற பஞ்சாயத்து அமைப்புகள் மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அங்கேயும் விரும்பத்தகாத அம்சம்னு பார்க்கும்போது இன்னும் அங்கேயும் நிறைய லஞ்சம், ஊழல், கான்ட்ராக்டில் ஊழல், இது மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது எல்லாத்துக்கும் நான் திரும்ப திரும்ப நீங்கள் அவங்க தப்பு செய்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லலாம். என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்லேன், அவங்க தப்பு செய்கிறதுக்கு அனுமதிக்கிற நீங்கள் தான் தப்பு பண்ணுறீங்க, நானும் நீங்களும் தான் தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. காரணம், நாம் விழிப்பாக இருந்து நாம் நல்ல தலைவர்களை உருவாக்கி நல்ல பிரதிநிதிகளை உருவாக்கி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் தப்பு செய்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா இப்போ தப்பு செய்கிறவங்களே திரும்ப திரும்ப வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம தான் தோத்திருக்கோமே தவிர, ஒரு முறை ஏமாறுபவன் அவனோட அது ஏற்றுக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் தொடர்ந்து ஏமாறுகிறவனை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான். ஆனால் நம்ம தொடர்ந்து ஏமாறிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நம்மகிட்ட தான் தப்பு இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்முடைய கடமை என்பது மிக பெரிது. நாம் கண்காணிப்பாளர்களாக, நாமே வாக்கு செலுத்துபவர்களாக, நாமே நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்பவர்களாக, நாமே அவர்களை கேள்வி கேட்பவர்களாக இவ்வளவு பொறுப்புகள் நம்மிடத்தில் அரசியலமைப்பு சட்டம் எதிர்பார்க்கிறது. அது இருந்தால் தான் இந்த சட்டங்கள், இந்த சட்டங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற அதிகார அமைப்புகள், இவர்களுடைய நிர்வாகம் எல்லாம் சரியான விதத்தில் நம்ம சொன்னது மாதிரி அவர்கள் பொறுப்புள்ளவர்களாக, வெளிப்படைத்தன்மை உள்ளவர்களாக இந்த நாட்டை நம்மால் உருவாக்க முடியும். அதற்காக உழைப்போம் வாரியன் அழைத்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் வேலை செய்யக்கூடிய பணித்தளங்களில் நாம் எப்படி ஆக்டிவாக வேலை செய்கிறதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க? அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எந்த டைமில் என்ன நான் ஆக்டிவாக வச்சுக்கிறனோ அந்த டைம் நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுடைய வேலைகளை நீங்கள் சீக்கிரமாக முடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு வந்த உடனே, காலையில் வந்த உடனே ஒரு நல்ல மூட் இருக்கும், நல்ல ஒரு வேலைக்கு செய்யக்கூடிய ஆர்வம் இருக்கும், உற்சாகம் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வேலை செய்யலாம். இல்லைனா எனக்கு மதியானம் தான்ப்பா இந்த எனர்ஜி வரும், மதியானத்துக்கு மேலே தான்ப்பா என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ மதியானத்துக்கு அப்புறமா நீங்கள் செய்யலாம். இப்படி உங்களுக்கான டைமை நீங்கள் தேர்ந்தெடுத்து பணி செய்யும் பொழுது சிறப்பாக அந்த பணி செய்ய முடியும். சில பேர் பிரச்சனையாக இருக்கும், நான் 10 மணிக்கு ஆஃபீஸ் வரேங்க, எனக்கு எனர்ஜி ஆகிற நேரமே 1 மணி தான், அதுக்குள்ளே லஞ்ச் பிரேக் வந்துடுது, போய் சாப்பிட்டு வரேன், 2 மணிக்கு அப்புறம் தூக்கம் வந்துடுது, 4 மணிக்கு வீட்டுக்கு போயிடுறேன்னா அப்புறம் சரி கிடையாது. இன்னொன்று கொஞ்ச நாள்ல வேலையை விட்டு அவங்களே பார்த்து என்ன பண்ணுவாங்க, வீட்டில இருந்து ரெஸ்ட் எடுக்கப்பான்னு என்ன பண்ணுவாங்க, அனுப்பிடுவாங்க. ஸோ அப்போ எந்த சூழலில், எந்த நேரங்களில் நான் ஆக்டிவா இருக்கிறேன் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் தமிழ்நாட்டோட பெரும்பாலான மாவட்டங்களில் கரும்பு மருத்தாம்பு போடக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். அல்லது இப்போ அறுவடை செஞ்சு அடுத்து மருத்தாம்புக்கு விட போகிற சூழ்நிலை பார்க்குறோம். இந்த காலத்தில் என்ன தப்பு நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம்னா, இலைகள்லாம் இளம் பச்சையாக வெளுத்து போய் அல்லது நுனி காஞ்சு ஓரம் காய்ந்து அதிகமான கிளைப்பு இல்லாமல், பெருக்கம் இல்லாமல் தேங்கி நிற்கிறத பார்ப்பீங்க. ரொம்ப குறைந்த செலவில் நம்ம இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே அடி உரம் கொடுக்கணும்னு சொன்னோம்.
சப்போஸ் அடி உரம் கொடுக்காம இருக்குது அப்படின்னா 200 லிட்டர் தண்ணியில் ஜீவாமிர்தம் தயார் பண்ணலாம். அதாவது 160 லிட்டர் தண்ணீர், 20 கிலோ சாணம், 15 லிட்டர் கோமியம், 2 கிலோ நாட்டு சர்க்கரை, 2 கிலோ கடலை மாவு, 3 நாள் வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் ஜீவாமிர்தம். இது கூட நம்ம என்ன சேர்க்கலாம்? பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸ்க்கு போனால் ட்ரைகோடர்மா விரிடின்னு ஒரு பாட்டில் வச்சுருப்பாங்க, அசோஸ்பைரிலாம் வச்சுருப்பாங்க, பாஸ்வோ பாக்டீரியா வச்சுருப்பாங்க, பொட்டாஷ் பாக்டீரியா வச்சுருப்பாங்க. இது வெள்ளை கலர் பாட்டில், இது பச்சை கலர் பாட்டில், 2 சிவப்பு கலர் பாட்டில். இது எல்லாத்தையும் அதுக்குள்ளே ஊற்றுறோம். இந்த அமைப்பை தரைவழி விடலாம். 15 நாளுக்கு ஒரு முறை விடலாம். இப்படி கொடுக்குறப்பயே இந்த பயிருக்கு வேணுங்கிற சத்துக்கள் கிடைக்கும். இதோட சேர்ந்து நம்ம என்ன செய்யலாம்? அவங்கள்ட்டே 5 கிலோ நுண்ணூட்ட கலவை பாக்கெட் வச்சுருப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து இது கூடயே கலக்கலாம், அல்லது தனி எண்ணெயோட கலந்து கொடுத்துடலாம். சொட்டு நீரில் வச்சுருக்கீங்களா, அதில் கொடுத்துடலாம் நுண்ணூட்ட கலவை. ஒரு சில நேரம் ஜிப்சம், களிமண்ணாக இருக்கப்ப ஜிப்சம் 50லேருந்து 75 கிலோ தூவி விட்டுறலாம். அப்படி செய்கிறப்ப அந்த பயிர்களுக்கு வேணுங்கிற ஆரம்ப கால சத்து கிடைக்கும். மீன் அமிலம் இருக்கா, 3 லிட்டர்லேருந்து 5 லிட்டரு கொடுக்கலாம். ரொம்ப முக்கியமாங்க, ஹியூமிக் அமிலம் பக்கத்தில் நிலக்கரியில் நெய்வேலியில் கிடைக்குது இல்லை, அதை வாங்கி நிறைய பேர் கான்ட்ராக்ட் எடுத்து கொடுக்குறாங்க. 60 ரூபாய், 75 ரூபாய், 90 ரூபாய், 110 ரூபான்னு. ஏக்கருக்கு 3 கிலோ ஒரு தடவைக்கு கரைச்சி 300 ரூபா. யூரியா மூட்டை 200 ரூபாங்க. வெளியில் காம்ப்ளெக்ஸு டிஏபி வாங்கினீங்கன்னா 1800 ரூபா வருதுல்ல, 1800 ரூபா வர்றதுக்கு நம்ம 18 கிலோ இது வாங்கலாம், ஹியூமிக் பவுடர் வாங்கலாம். 6 தடவை தரையில் கொடுக்கலாம். ரிச்சாக இருக்கும் பாருங்கள், எவ்வளோ அடர்த்தியான ஒரு சிறந்த ஒரு பொருள் கிடைக்கும். செஞ்சு பாருங்கள், கரைச்சி நீங்கள் கொடுத்தீங்கனாலே நல்லாயிருக்கும். இது கூட தரைவழியில் 15 நாளைக்கு ஒரு முறை எருக்கு கரைசலை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்க பிடிச்சாலும் பிடிக்கலாம் கொடுத்துக்கிட்டே வரணுங்க. எருக்கு கரைசல் கொடுக்கலாம், அல்லது மேலே தெளித்து சோலு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் 15 நாளைக்கு ஒரு முறை 10 லிட்டருக்கு 200 கிராம் கலந்து தெளிச்சுக்கணும். தொடர்ந்து தெளிச்சுக்கிட்டே வந்துட்டோம்னா இங்கே பாருங்கள், இலைகளோட எண்ணிக்கை சரியாக வரும். அதில் நான் அந்த தெளிக்கிறப்ப நான் என்ன சொல்கிறேன், 100 லிட்டர் தண்ணியில் அந்த சோலு பார் 200 கிராமா, சூடோமோனாஸுங்கிற பவுடர் 2 கிலோ அல்லது 1 கிலோவா, ஹியூமிக் கடல் பாசி உரம் அரை லிட்டரா. அந்த இலை பார்த்தீங்கன்னா கரும்போட இலை அப்படி நல்லா அடர்ந்து விரிந்து இப்படி நீந்து போய் வர்றதை விட அப்படி அகந்து வரும். நடுவில் இருக்க நரம்பை தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்ட்ராங்காக வரும். குறைந்த விலை, நான் சொல்கிறதெல்லாம் குறைந்த விலை. உங்களுக்கு பக்கத்தில் இருக்க பொருள்கள் தானே, கொடுத்து பாருங்கள். நீங்கள் கெமிக்கலில் பண்ணுற, எங்கள் அப்பா வளர்த்தாரு, எங்கள் தாத்தா வளர்த்தாரு, நான் அதையே தான் நானும் செஞ்சிட்ருக்கேன், இருக்கட்டும், அதே இது இருக்கட்டும். அந்த மன இறுக்கத்தோட நீங்கள் இன்னொரு காரியம் செய்யுங்க. அதை செய்யுங்க, வேணான்னு சொல்ல, அது கூட நீங்கள் இதை செய்யுங்க. ஏக்கருக்கு 60 டன் விளைச்சல் எடுக்கணும். 60 டன் எடுக்கணும்னா இந்த நிறைய இடுபொருள் கொடுக்கணும். சத்துக்கள் நிறையா இருக்கிறப்ப தான் வேலை செய்ய முடியும். சத்துக்கள் நிறையா இருக்கிறப்ப தான் ஈல்டு வரும். இந்த காலத்தில் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி என்ன நடக்கும்? மேலே அந்த இலை வரக்கூடிய இந்த கொளுத்தாடை இந்த பகுதியில் பூச்சி கடிக்கும். இந்த இடத்துல கடிக்கிறப்ப இந்த இடம் ஃபுல்லாக காஞ்சு போயிடும். அப்போ இந்த பூச்சி கடிக்காமல் இருக்க அதுக்கு வேணுங்கிற திரவத்தை, என்ன விதமான பூச்சி வெரைட்டி திரவம் வச்சுருக்கோமோ 15 நாளைக்கு ஒரு முறை தெளிச்சுக்கிட்டே வந்தோம். இதை தெளிச்சுக்கிட்டோம்னாலே இந்த காய்தல் இருக்காது. என் பயிர் நல்லா இருக்குன்னு நினைக்காதீங்க. எப்போ நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்போ தான் தொல்லை வரும். நீங்கள் நிறைய பேர் கள்ளக்குறிச்சியிலேருந்து கேட்டிருந்தீங்க, தியாகதுர்கம்லேருந்து கேட்டிருந்தீங்க. நான் தான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு. இப்போ நான் சொன்ன பொருள்களை நீங்கள் கொடுக்குறதான். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி கண்டிப்பாக 60 டன் எடுக்கலாம். மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நம்மளுடைய பணித்தளங்கள்ல நம்ம எப்படி வந்து உற்சாகமா வேலை பார்க்கணும் அப்படின்னுட்டு. அடுத்ததா எப்படி? ஸோ அடுத்ததான் என்ன அப்படின்னா, சில டெம்ப்ளேட்ஸ் என்ன பண்ணுங்க, உருவாக்கி வச்சுக்கோங்க அப்படிங்க. அந்த டெம்ப்ளேட்ஸ் இப்போ நம்ம டச் ஸ்க்ரீன் மொபைல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பட்டன் டைப் மொபைல் பார்த்தீங்கன்னா மெசேஜில் சில டெம்ப்ளேட் மெசேஜஸ் என்ன பண்ணுவோம் இருக்கும். ஹாய், ஹவ் ஆர் யூ, என்ன பண்ண அப்படிலாம் கேட்டு இருக்கும். நம்ம அந்த இதை டைப் பண்ணணும் அவசியம் இல்லை, டக்குன்னு அதை பார்த்து கிளிக் பண்ண அனுப்பிடலாம். இப்போ கூட நமக்கு மொபைலில் ஃபோன் வருது அப்படின்னா அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அதை நம்ம ஸ்வைப் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதில் உள்ள மெசேஜஸ் வரும். can't talk now,
ஐ மீன் மீட்டிங் ரைட் நவ, yes, yes. ஐ வில் கால் யூ லேட்டர். அந்த மாதிரி ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணி விட்டா உங்களுக்கு போயிடும். அப்போ இது போல நம்மளுடைய ஒர்க் ரிலேட்டடாக என்னென்ன டெம்ப்ளேட்ஸ் அதனால் ரெடி பண்ணி வச்சுக்க முடியும். எனக்கு ஒரு ஒர்க் இது ரொட்டீனாக இந்த நாளில் இதுதான் நடக்கும் அப்படின்னா அப்போ ஒரு ரிமைண்டர் செட் பண்ணி அதுக்கான ஒரு டெம்ப்ளேட், ஓகே இதில் நான் போன வாரம் இந்த தேதி போட்டேன், இந்த வாரம் இந்த தேதி போடணும், இந்த பேரை மாற்றணும். ஸோ இப்படி என்னென்ன வேலைகளை நம்மளால் ஷார்ட் பண்ணிக்க முடியுமோ அப்போ அதை நம்மளால் உருவாக்கி வச்சு செய்கின்ற பொழுது நிறைய நேரத்தை என்ன பண்ணலாம், மிச்சப்படுத்தலாம். ஒவ்வொரு நேரமும் உட்காந்து முழுமையாக அந்த ஒரு டாக்குமெண்ட்டை டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த டாக்குமெண்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸை சேஞ்ச் பண்ணணுமோ அந்தந்த இன்ஃபர்மேஷன்ஸை சேஞ்ச் பண்ணால் போதுமானது. ஸோ அப்படி டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். சூப்பர், கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதியை பார்க்கலாம். வணக்கம் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கர்ப்பப்பை பிரச்சனை பார்க்கலாம். அது கவனிக்காமல் விட்டால் கர்ப்பப்பை கேன்சராக மாறலாம். அதை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக பெண்கள் அப்படின்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இதில் இப்போ சாதாரணமாக வெள்ளைப்படுதல் இருக்குது. அது பீரியட் டைமுக்கு முன்னாடி ஒரு 2-3 days 5 days சிலருக்கு லேசாக இருக்கலாம். இது சாதாரண விஷயம். இதே சிலருக்கு வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கும். லைக் பீரியட் வர்ற மாதிரி கூட ஒயிட் டிஸ்சார்ஜே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். அப்புறம் ரத்தம் கலந்து கூட சில நேரம் போகலாம். அப்புறம் தாம்பத்திய உறவில் இருந்து பிறகு அவங்களுக்கு பிளட்டு வரலாம் பெண்களுக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. இது ஜென்ரலாக பீரியட் ப்ராப்ளம் அப்படின்னு கூட பெண்கள் சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கு கர்ப்பப்பை வாய் புற்று வர்றதுக்கு என்ன மாதிரி காரணங்கள், அது எப்படி பெண்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். கண்டிப்பாங்க. பொதுவாக பாருங்க, இந்த கருவாய் புற்றுநோய் கார்சினோமா சர்விக்ஸ் அப்படிம்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 30 years ஆகுது அப்படின்னாலே கருவாய் பரிசோதனை அப்படின்றது ஒன்று பண்ணிக்கணும். இது பாருங்க, நிறைய ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் நம்மளை இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு நேரம் இல்லை அப்படின்றதுனால நம்ம பண்ணிக்க மாட்டோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 30+ yearsல 30 yearsல 35 yearsல இப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த கருவாய் பரிசோதனை அப்படின்றது பண்ணிக்கணும். அது பாருங்க, பேப்ஸ்மியர் எடுத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. அதே மாதிரி பயாப்சி எடுத்து பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. டிஜிட்டல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு, கை பரிசோதனை, அது பண்ணாலே தெரியும். கை பரிசோதனை பண்ணும் போதே சர்விசைட்டிஸ் இருக்கா, கருவாயில ரணம் இருக்கா, புண்ணு இருக்கா, அந்த கருவாய் அரிச்சிட்டு இருக்க, சர்விக்கல் எரோஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா உடனே அதுக்கான ப்ராப்பரான வைத்தியம் பண்ணிக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, 10 வருஷம் ஒரு லேடிக்கு கருவாய் பாத்தீங்கன்னா புண்ணாயிட்டு இருக்கு அப்படின்னா அதுல 2 பேருக்கு பாத்தீங்கன்னா அது கருவாய் புற்றுநோயா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக மேடம் சொன்ன மாதிரி அந்த வெள்ளைப்படுறது, வெள்ளை ஸ்மெல்லோட வர்றது, போஸ்ட் காய்டல் பெயின், போஸ்ட் காய்டல் ப்ளீடிங் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா உடனே பரிசோதனை பண்ணிக்கோங்க, அதுக்கான வைத்தியமும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ரலா இடுப்பு வலி, கால் வலி, வெள்ளைப்படுதல் இது பெண்களுக்கு சாதாரணமா இருக்கிற ஒரு விஷயம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேர் தொடர்பு கொள்றாங்க. அப்புறம் சிலருக்கு பல்கி யூட்ரஸ், ஃபைப்ராய்டு, அது தனி சப்ஜெக்ட். இது சிஏ, அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அது பத்தி தான் பார்க்குறோம். இப்போ சிலருக்கு அது கேன்சர்னு கூட ரிசல்ட்ல இருக்கலாம். இது ஆரம்ப நிலையாக இருந்தால், அதுவும் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் போதே பார்த்துட்டா உங்களுக்கு கர்ப்பப்பை புற்றே வராது. ஆமா, சர்விசைட்டிஸா இருக்கும்போது நீங்க ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கார்சினோமா மாறறதே இல்ல. ஆமா, அது ட்ரீட்மெண்ட் இருக்கு, நிச்சயமா குணமாக்க முடியும். இதுலயும் மீறி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னாலும் ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதனால ஆரம்பத்திலேயே எந்த ஒரு அறிகுறிகள் இருந்தாலும் நீங்க மருத்துவரை அணுகி ஆலோசனை கட்டாயம் பெண்கள் பெறணும். இப்போ இதுல முக்கியமா அவங்க பெண்கள் என்னென்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பைசி மசாலா நிறைந்த உணவுகள் அவாய்ட் பண்ணணும். ரொம்ப கார, புளிப்பு, உரப்பு அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லையா, அதெல்லாம் குறைச்சிக்கணும். அதுக்கு பதில் முக்கியமாக வெள்ளை பூசணி, சுரக்காய் ஜூஸ் டெய்லி எடுத்துக்கலாம். இதை பயன்படுத்தி கூட்டு, பொரியல் அப்படியாகவும் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸில் ஆல்மோஸ்ட் எல்லா ஃப்ரூட்ஸுமே உங்க எடுத்துக்கலாம். மேக்சிமம் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, கீரைகள் இது முக்கியமாக எடுக்கணும்.
பழத்துல முக்கியமா அத்திப்பழமும் எடுத்துக்கோங்க. ஆமா, அந்த யூட்ரைன் அத்திப்பழம், டோனர்ன்றதுனால. மாதுளம்பழம், மாதுளம்பழம், வாழைப்பூ, இதெல்லாம் நம்ம சொல்றோம். அது இல்லாம உங்களோட டோட்டல் பாடி இதுல வந்து சிலருக்கு வெயிட் திடீர்னு ரொம்ப குறையும். ஒரு மாதத்திலே ஒரு 7 கிலோ 6 கிலோ 10 கிலோ குறைஞ்சவங்களாம் கூட இருக்காங்க. அப்போ இந்த சிம்டம்ஸ் ப்ளஸ் உங்களோட என்னென்ன தொந்தரவுகள், டெஸ்ட் ரிப்போர்ட் இதெல்லாம் வச்சு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதனால் கர்ப்பப்பை வாய் புற்று வருமுன் காக்கலாம், வந்த உடனே ஆரம்ப நிலையாக இருந்தாலும் பாதுகாக்கும் வழிமுறைகள் நிறைய இருக்குது. அது வரும்போது உங்களுக்கு மெடிசன்ஸு, சிலருக்கு பாக்கு கூட நாங்கள் அட்வைஸ் கொடுக்குறோம். துவர்ப்பு சுவை இல்லையா, அப்போது அதனால தான் அந்த காலத்தில் தாம்பூலம் தரித்தல் அப்படின்றதே ஒண்ணு இருந்துச்சு, நிறைய நோய் வராம இருந்ததுக்கு காரணம். அது வந்து அளவோட எடுக்கும்போது பிரச்சனை இல்லை. 24 hours வாயிலே அடக்கி வைக்கிறது தான் பிரச்சனை. அதனால வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு வந்து ஒரு அற்புதமான உணவே மருந்து. அது போலதான் நாங்க இயற்கை மருத்துவத்துல நிறைய உணவே மருந்துன்னு சொல்றோம். அதே போல முக்கியமா நிறைய ஹெர்பல்ஸ் உங்களுக்கு ஹோம் ரெமெடி நாங்க சொல்வோம். அப்ப டெய்லி சில ஹெர்பல்ஸ்லாம் பயன்படுத்தி நீங்க வீட்லயே டீ போட்டு குடிக்கலாம். டீ மீன்ஸ் அந்த நாங்க சொல்லுவோம் லிஸ்ட், அதெல்லாம் நீங்க போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அதுல பனை வெல்லம் அல்லது தேன் கலந்து குடிக்கலாம். அது போல நிறைய உணவு முறைகளும் மருந்துகளும் இருக்கு. கடைபிடித்தால் நிச்சயமா வருமுன் காப்போங்கிற மாதிரி கர்ப்பப்பை வாய் புற்றை வராமல் பாதுகாக்க முடியும். ஆரம்ப நிலை இருந்தா கியூரபிள் தான். நம்ம அரசாங்கமே ஆரம்ப நிலை கேன்சர் எல்லாம் குணமாக்குன்னு சொல்லி நிறைய விளம்பரங்கள் இருக்கு. அதனால கேன்சரா அப்படின்னு பயப்பட வேண்டாம். உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் ஓப்பனா நீங்க மருத்துவர்கிட்ட பேசினா நிச்சயமாக அதுக்கு சொல்யூஷன் உண்டு. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு இதே பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாளில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் நான் பணி செய்யக்கூடிய பணித்தளத்தில் ஆக்டிவாக வேலை செய்ய என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லி ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா, பிறருக்கு உதவி செய்யணுமா, நம்ம பிறருக்கு ஹெல்ப் தேவைப்படுதா, நம்ம போய் அந்த இடத்துல ஹெல்ப் செய்யலாம். நமக்கு உதவி தேவைப்படும் மற்றவர்களை நம்ம வந்து உதவிக்கு அழைக்கலாம். ஸோ இந்த மாதிரி தேவைப்படுபவர்கள் நம்ம ஹெல்ப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய தேவைக்கு அவங்களே வந்து உதவி செய்வாங்க. இல்லை எனக்கு யாரும் தேவையில்லை, என் வேலையை நானே பார்த்துக்கிறேன், நானும் போய் யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னா நம்மளோட வேலையும் முடியாது. நமக்கு தேவைப்படும் நேரத்தில் யாருமே நமக்கு வந்து உதவி செய்ய மாட்டாங்க. நிச்சயமா, அதாவது கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் அதை கொடுக்கணும், அப்புறம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோல உதவிகளை கொடுப்பதும் உதவிகள் தேவைப்படுகின்ற பொழுது அதை கோரி பெற்றுக்கொள்வதும் வேலை செய்யக்கூடிய பணித்தளத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் மட்டும்தான் வேலை செய்வேன், எனக்கு வேற யாரும் ஹெல்ப்பும் தேவையில்லைன்னு எங்கேயும் இருக்க முடியாது. ஏன்னால் மனிதன் ஒரு சமூக விலங்கு அப்படின்னு நினைப்பிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. இந்த சிந்தனை கொடுத்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறாங்க பார்க்கலாம். மாறன், பாரதி இன்று தங்களது திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் ஆராதனா, தீபிகா, மகள்கள், அப்பா, அம்மா, மாமனார், மாமியார், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அருட்சகோதரி எலிசபெத் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் FMM அருட்சகோதரிகள் ஆண்டனி, அனிதா, ஜூடினா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். கிறிஸ்டல் ஜெனட்டா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தா, அம்மாச்சி, சித்தி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்குளம் பகுதி பார்த்தாச்சு. இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடின எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவங்களுக்கான இறையாசனம் காத்துட்டு இருக்கு, அதையும் பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இதோ ஏசாயா 43ஆம் அதிகாரம் முதல் வசனத்தின் வழியாக இன்று ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார். அஞ்சாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்கு உரியவன். பார்த்தீர்களா, எவ்வளவு அழகான வார்த்தைகள், பொருள் பொதிந்த வார்த்தைகள். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், அஞ்சாதே. எதற்குமே நாம் அஞ்ச வேண்டியதில்லை. காரணம், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், எனவே நீ எனக்கு உரியவன். ஒரு குழந்தை
தான் தன் தாய்க்கு உரியவர் என்பதை உணரும்போது அந்த குழந்தைக்கு எந்த பயமும் கிடையாது. அது நிம்மதியாக சுற்றித் திரியும், விளையாடும். அதே போலதான் நான் ஆண்டவருக்கு உரியவன் என்ற அந்த உணர்வு நம்மிடத்திலே இருக்கும்போது நாம் எந்த அச்சமுமின்றி, கவலைகள் இன்றி, சோர்வுகள் இன்றி நம் அன்றாட வாழ்வின் பணிகளை செய்யும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். இதோ நான் உன்னோடு இருக்கிறேன், நீ அஞ்சாதே, உனக்கு நான் ஆற்றல் தருவேன் என்று. அந்த ஆண்டவரின் ஆற்றலை இறுக பற்றி கொண்டு இன்று நாம் செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் அவர் துணை நமக்கு உண்டு என்ற அந்த எதிர்நோக்கோடு புறப்படுவோம். இந்த நாளை தொடங்குவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமேன். மிகச்சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசிர் நம்ம அனைவருக்கும் நிறைவா கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட பாடம், நாம் பணி செய்யக்கூடிய பணித்தலங்களில் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு செய்ய வேண்டிய செயல்கள். கண்டிப்பாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணலாம். அதில் நீங்கள் சொன்னால் நம்ம போமோடோரோ டெக்னிக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம டோரோ போமோன் ரிவர்ஸில் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதை சரிவர செய்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் ஆக்கப்பூர்வமாக செயல்பட முடியும். நல்ல சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சதுனால இனிதே தொடங்கலாம். அன்பு திட்டமிட்டு செயல்படுவோம், வாழ்வில் முன்னேறுவோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.